பொய்யாத தாரக பொருளாயிருந்து அருள் புரிந்திடு சதா சிவத்தை. பொய்யாத தாரக பொருளாயிருந்து அருள் புரிந்திடு சதா சிவத்தை. போதத்தினிடை நின்று உணர்ச்சி தருகின்ற பரிபூரண சதாசிவத்தை. மெய்யான ஆனந்த நித்தன இருஞ்சவை விளங்கொரு சதாசிவத்தை. வித்த வெளியென்ன இடனற்று நிலையுற்று எங்கும் மேவிய சதாசிவத்தை. நையா அகண்ட பதிஞான சுயஞ்சோதி நடு அவிர் சதாசிவத்தை. நாடாது அளப்பில் அகநாடி மதிகெட்ட கடைநாயனேன் இன்னும் அதனை செய்யாது இருபதம் தொழ ஏவி ஆளரோ. செய்யாது இரு பதம் தொழ ஏவி ஆளரோ. தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. சிவசுப்பிரமணிய தேவே. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளிய உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்னும் திருப்பாடல் 100. அதை இலவசமாக மகாதேஜ மண்டல சபையினர் ஒலி வடிவிலே அமைத்து கொடுத்துள்ளார்கள். அந்த பாடலுக்கு பீமா சோமசுந்தரம் ஐயா அவர்களும் தலைவர் ராமன் ஐயா அவர்களும் விளக்க உரை எழுதியுள்ளார்கள். இந்த விளக்க உரைகளை படித்து இந்த ஓதுவாரை பாடியுள்ள இந்த பாடலை நாம் வீட்டிலே கேட்கின்ற பொழுது ஆன்மாவின் யாத்திரையாக இது அமைகிறது. தத்துவமசி பயிற்சி பாதையாக இது அமைகிறது. இந்த தத்துவமசி பயிற்சி பாதையில் ஆன்மாவின் யாத்திரையில் 16வது பகுதியாக இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம். இந்த பாடலை இப்பொழுது பதி இலக்கணத்திலே 20 பாடல் வரை வருகிறது. அதிலே 16வது பாடலை நாம் சிந்திக்கிறோம். நமது ஆன்மா பதியாக பாம்பன் சுவாமிகள் இறைவனாக நமக்கு அந்த தன்மையை காட்டுகிறார். இறைவன் தன்மை இது சொல்லப்படுவதெல்லாம் இறைவனுடைய தன்மை, பதித்தன்மை. இதுல சதாசிவத்தை அப்படிங்கிற ஒரு தன்மையை இதில் எடுத்து காட்டுறார். இனிக்கும் முத்திக்கு தலைவனை தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயதலத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே. உயிர்களை பந்தத்தில் இருந்து கடக்கச் செய்யும் தாரகம் ஆகிய நிலையான பிரணவமாக சதாசிவத்தை
அருளுகிறார். அந்த சதாசிவத்தை அறிவு தலத்தில் ஞானம் விளங்கி ஞானத்தை வழங்கும் பரிபூரண சதாசிவத்தை ஆனந்த நடன சபையில் விளங்கும் சதாசிவத்தை ஞான வெளியாகி உள்ள சதாசிவத்தை சுயஞ்சோதியின் நடுவில் உள்ள சதாசிவத்தை நாடாமல் அளவற்ற பாவங்களையே நாடி நாயினும் கடையேனான என்னை உன் திருவடி கீழ் வைத்து தொழ பணித்து ஆட்கொள்க. இதுதான் இந்த திருப்பாடலுக்குரிய எளிய உரை. இந்த உரையை மனதில் வச்சு போதுவார் அவர்கள் பாடியுள்ள அந்த பாடலையும் புரிஞ்சு உள்ள இருக்க ஆன்ம நாயகனை எல்லோரும் வணங்கி வெற்றி பெறுமாறு வாழ்த்துகிறேன்.